அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சித்திரை மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு பயிற்சியாகி உச்சமடைய உள்ளார். மேலும் குருவுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளார். சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேசராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாதம் என அழைக்கப்படுது. ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு 8:51 மணிக்கு செவ்வாயின் ராசியான மேஷத்திற்கு பயிற்சியாகிறார். மேலும் அங்கு நவகிரகங்களின் தலைவனான சூரியன் உச்சமடைய உள்ளார். ஒருவருக்கு தைரியம், வீரம், ஆத்ம பலனை தரக்கூடிய சூரியனால் அனைத்து துறைகளிலும் சிறப்பான வெற்றியை பெற உள்ள ராசிகள் எதுன்னு நாம் பார்க்க போகிறோம். மேச ராசியில் சூரியன் பயிற்சியாகக்கூடிய நிலையில் அங்கு சூரியன் குருவின் சேர்க்கை சிறப்பான ராஜயோகத்தையும், பின்னர் சூரியன் புதனின் சேர்க்கையானது புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குது. சித்திரை மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆயுள் காரகன், கர்ம காரகனான சனி பகவான், ஆத்ம காரகனான சூரியனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எல்லாவற்றிலும் தனி ஆற்றல் இருக்கும். மற்றவங்களை உங்களுடன் இணைத்து கொண்டு செயல்பட வைக்கும் சாமர்த்தியம் இருக்கும். பிறக்கும் சித்திரை மாதத்தில் உங்கள் நிலையில் நல்ல மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க. ராகு 3ல் இருக்கிறதுனால நன்மை பெற்று வரும் உங்களுக்கு தொடர்ந்து மற்ற கிரகங்களும் ஆதரவாக சஞ்சரிக்க உள்ளனர். ஏப்ரல் 22 முதல் செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். இதனால் ரெட்டிப்பு யோகம் உண்டாக போகிறது. ஒரு பக்கம் ராகுவும் மறுபக்கம் செவ்வாயும் யோகம் வழங்க இருக்கிறார்கள். நினைத்த செயலை செய்து முடிக்கும் ஆற்றல் இப்போது உங்களுக்கு உண்டாகும். தொட்டதெல்லாம் வெற்றி என்ற நிலை ஏற்படும். தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். லாபம் அதிகரிக்கும். வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். குடும்பத்தில் சுபிட்ச நிலை ஏற்படும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். பெண்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாகவே என்று சொல்லணும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தடை தடுமாற்றம் விலகும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் விலகும். உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். அரசியல்வாதிகளின் முன்னேற்றம் காண்பாங்க. விவசாயிகளுக்கு யோகமான காலகட்டம்தான். மாணவர்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சந்திராஷ்டமம் ஏப்ரல் 20, 21. அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 17, 19, 26, 28, மே 1, 8, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சிவபெருமானை வழிபட சங்கடங்கள் யாவும் விலகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது திருவோணம். நிலைத்த புகழுக்கும் ஆயுளுக்கும் காரகனான சனி பகவான் உடலுக்கும் மனசுக்கும் காரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு என்பது குறைவாகவே இருக்கும். அதே நேரத்தில் எந்த ஒரு செயலையும் தனித்து நின்று செய்து அதில் வெற்றியடையும் சக்தி உங்களுக்கு இருக்கும். பிறக்கும் சித்திரை மாதம் முன்னேற்றம் தரும் மாதமாக அமைய போகுதுங்க உங்களுக்கு. இதுவரையில் 4ல் சஞ்சரித்த குரு பகவான் மே 1 முதல் 5ல் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறதுனால உங்களுக்கு இருந்த சங்கடம் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து யாவும் உயரும். தொழிலில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். முடியாமல் இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். விலகி போன உறவுகளும் உங்களை தேடி வரும் நிலை ஏற்படும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால எல்லா விதமான சங்கடங்களில் இருந்தும் வெளிவருவீங்க. அரசியல்வாதிகளுக்கு அதிர்ஷ்டம் மாதமே என்று சொல்ல வேணும். பொது வாழ்வில் ஈடுபடுறவங்களுக்கு புதிய பொறுப்பு,
பதவி வந்து சேரும். வேலை தேடி வருவோரின் முயற்சியை பலிதமாகும். திருமண வயதினருக்கு நல்ல வரன் வரும். 3இல் சஞ்சரிக்கும் ராகுவால் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். பெண்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான மாதம்தான். ரிஷபம் குரு உங்கள் குறைகளை நீக்குவார். எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். வாழ்வில் எதிர்பார்த்த மாற்றங்களை ஏற்படுத்துவார். பொன்பொருள் பூமி சேர்க்கையை உண்டாக்குவார். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் ஏற்படும். பிள்ளைகளால் நன்மை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை விலகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும். மாணவர்களின் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். சந்திராசிரமம் ஏப்ரல் 21, 22. அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 17, 20, 26, 29. மே 2, 8, 11. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது 3ஆம் பிறை என்று சந்திரனை வழிபட வாழ்வு வளமாகும். அடுத்தது அவிட்டம் 1, 2 பாதம். தைரிய வீரிய காரகனான செவ்வாய், ஆயுள் காரகனான சனியின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு செயலிலும் தைரியத்துடன் ஈடுபட்டு வெற்றி பெறும் ஆற்றல்லாம் இருக்கும். பிறக்கும் சித்திர விருப்பங்கள் நிறைவேறும் மாதமாக இருக்க போகுதுங்க. உங்கள் நட்சத்திரநாதன் ஏப்ரல் 22 முதல் 3இல் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். ராகுவும் அங்கே சஞ்சரிக்கிறதுனால லாப நிலை அதிகரிக்கும். நிலுவையில் பணம் சேரும். தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. வியாபாரம் தொழிலில் புதிய பாதை தெரியும். புதிய முதலீடுகளால் லாபம் காண்பீங்க. மே 1 முதல் குரு பகவானும் அதிர்ஷ்டங்களை தர இருக்கிறதுனால முன்னேற்றம் அதிகரிக்கும். இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகும். அலுவலக பணியில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். தொழிலாளிகளுக்கு ஊதியம் அதிகரிக்கும். மதிப்பு உயரும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். பல வழிகளிலும் பணம் வர ஆரம்பிக்கும். பெண்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பிள்ளைகளால் உண்டான கவலைகள் விலகும். திருமண வயதினருக்கு வரன் சேரும். வேலைக்காக காத்திருந்தவங்களின் எதிர்பார்த்த தகவல் வரும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயம் அளிக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படும். சிலர் புதிய வீட்டில் குடி போவாங்க. அரசியல்வாதிகளின் விருப்பம் நிறைவேறும். விவசாயிகள் எதிர்பார்த்த வருமானத்தை அடைவாங்க. மாணவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும். சந்திராசிரமம் ஏப்ரல் 22, 23. அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 17, 18, 26, 27. மே 8, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சனிக்கிழமையில் அனுமனை வழிபட அல்லல்கள் தீரும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது சித்திரை மாத ராசி பலன்களில் மகர ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.